வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து இன்னைக்கு ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங்கில் ஒரு சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அதில் இருக்கிற ஒரு ஏழை சிறுமியான அபிஷேகா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து அந்த ஷோவோட ஒரு ஸ்டார் கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஆரம்பத்தில் இருந்தே அவங்க பாடின பாடல்களால் வாங்கின கோல்டன் ஷவரா இருக்கட்டும், இப்போ வந்து கர்ணன் படத்துல வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை பாடினது மூலமா வைரலான கிட்டா இருக்கிறாங்க. தனுஷ் சார் மட்டும் இல்லாம, விஜய் ஆண்டனி சார் மட்டும் இல்லாம, ஸ்நேகன் சார், பாண்டியராஜன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, கங்கை அமரன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னுடைய வாழ்த்துக்களையும் பிளஸிங்ஸையும் கொடுத்தது மட்டும் இல்லாம, விஜய் ஆண்டனி சார் தன்னுடைய அடுத்த கான்செர்ட்ல மலேசியா கான்செர்ட்ல பாடுறதுக்கான வாய்ப்பையும் இந்த சின்ன வயசுலயே அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாடலை கேட்டு விஜய் ஆண்டனி சார் அங்கேயே ரொம்பவும் பிரமிச்சு போய் தான் ஆன் ஸ்டேஜ்லேயே அந்த ஒரு வாய்ப்பை விஜய் ஆண்டனி சார் வந்து அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஜிவி பிரகாஷ்குமார் சாரோட பாடலை பாடி இன்னைக்கு ஒரு புதிய சாதனை படிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க என்ன பாடல் பாடினாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணின விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் வந்து ஆரம்பிச்சதுல இருந்தே அதிக முறை கோல்டன் ஷவர் வாங்கின குழந்தையா நம்ம அபிஷேகா இருக்காங்க. லாஸ்ட் வந்து சரிகமபா சீசன் ஜூனியர் மட்டும் இல்லாமல் சீனியரில் மட்டும் நம்ம பவித்ரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைம் வந்து கோல்டன் ஷவர் வாங்கியிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி கோல்டன் ஷவர் வாங்கினதுனாலேயே கிட்டத்தட்ட சீசனோட டைட்டில் வின்னராக ஆகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம அபிஷேகா சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கோல்டன் ஷவர் வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடல்களுக்கு 2 முறை கோல்டன் ஷவர் வாங்கினதெல்லாம் இருக்குது. அந்த வகையில் சரிகமபா ஹிஸ்ட்ரியிலேயே அதிகமான கோல்டன் ஷவர் வாங்கி ஜட்ஜஸோட மனசை கவர்ந்த ஒரு குழந்தையா நம்ம அபிஷேகா இருக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் சாரோட பாடல்களை அவங்க பாடினதுனால சைந்தவி மேம் கிட்ட அதிகப்படியான அப்ளாஸ் மட்டும் பிளஸிங்ஸை வாங்கினது மட்டும் கிடையாது, அவங்களே ஒரு நிமிஷம் இந்த விஷயத்துல ஸ்டன் ஆகி நின்றுருக்காங்க. ஆல்ரெடி ஜிவி பிரகாஷ்குமார் சாருக்கும் நம்ம சைந்தவி மேமுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவரோட எக்ஸ் ஒய்ஃபா இன்னைக்கு சைந்தவி இருக்காங்க. அவங்களுக்கு 4 வயசுல அன்பி அப்படிங்கிற ஒரு டாட்டரும் இருக்கிறாங்க. அவங்க டிவோர்ஸ் ஆயிருந்தாலுமே அவங்க 2 பேரும் வந்து இப்போ வந்து கான்செர்ட்ல சேர்ந்து தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை அவங்க சேர்ந்து தான் பண்றாங்க. முக்கியமாக கோ பேரண்டிங், அவங்களுடைய பொண்ணு அப்படின்ட்டு வரும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து கோ பேரண்டிங் பண்ணுறாங்க. இந்த வகையில் ஜிவி பிரகாஷ்குமாரோட பாடலை பாடினதுனால சைந்தவி மேம் ஒரு நிமிஷம் எமோஷனல் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலில் பாடினதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைந்தவி மேம் வந்து ஸ்டேஜில் இருந்து இறங்கி வந்து நம்ம சரிகமபா சீசன் 5ஓட அந்த ஒரு ஸ்டார் கண்டஸ்டன்டான அபிஷேகாவை ஹக் பண்ணி பிளஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நீ வந்து கோல்டன் ஷவர் வாங்கினதுனால மட்டுமே எங்களுடைய மனசில் நீ இடம் பிடிச்சிருக்க அப்படின்னு கிடையாது. நீ வந்து டெடிகேஷன் ரவுண்டில் பேசுகிற அந்த விஷயங்களால் மட்டும்தான் நீ எங்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்கிற. என்னுடைய அம்மாக்காக நான் இந்த பாடலை டெடிகேட் பண்ணி பாடுறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சின்ன வயசுலேயே ஒரு எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்கள் 4 பேருமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு குழந்தையா தான் அபிஷேகா நீ இருக்க. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே உன்னை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எந்த ஜதியாக இருக்கட்டும், ஷர்மா இருக்கட்டும், எதுலேயுமே நீ ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணது கிடையாது. மேபி அது ஒரு மிஸ்டேக்காக இருந்தால் கூட ரொம்பவும் மைனர் அண்ட் பிளண்டர் மிஸ்டேக்காக தான் இருக்குமே தவிர அது அவ்வளோவா ஒரு பெருசாக எடுத்துக்கிற அளவுக்கு இருக்காது. நீ இப்போ பாடின பாடல் வந்து எனக்கு எந்த அளவுக்கு எமோஷனல் அண்ட் டச்சிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து என்னுடைய அழுகை எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. உண்மையிலே இந்த ஸ்டேஜில் நிறைய எமோஷனலான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கே தெரியும். ஆனால் அது எனக்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு வந்து என்னால் என்னுடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. உண்மையிலே நான் இந்த பாடலை கேட்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தனோ, இப்போ நீ பாடும்போது கேட்கும்போது 100 மடங்கு சந்தோஷம்லாம் இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவி மேம் எமோஷனாலே அபிஷேகாவை ஹக் பண்ணி பிளஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனையும் நம்ம அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெசன்டேஷன் வந்து எனக்கு என்னுடைய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய பொண்ணு வயசில் இருக்கிற உனக்கு நான் இந்த கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.